திங்கக்கிழமை பூஜை பண்ண காலையில் 6 o'clock எழுந்திரிச்சாச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை. ஸோ அதனால் மார்னிங் ரொம்பவே ரிலாக்ஸாக வந்து சாமி கும்பிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் இருக்கிற டைமில் வந்து மார்னிங் பூஜை முடிச்சுட்டு அடுத்து கிச்சனுக்கு தான் அடுத்த செகண்ட் ஓடுவேன். ஏன்னா அடுத்து பாப்பாவுக்கு சமையல் செய்யணும், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு சமையல் சொல்லணும். இன்றைக்கி வந்து என்னென்னா ரொம்பவே ரிலாக்ஸாக சமையல் செஞ்சேன். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவுங்கிறதால பொறுமையாக ஹஸ்பண்டுக்கு வந்து சமைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து காலையிலே வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுன்னா என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக பண்ணேன். ஏன்னா மற்ற டைம்லலாம் டைம் பார்த்துட்டு இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அந்த டைமுக்குள்ளே வந்து விளக்கேற்றி எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே சாமி கும்பிட்டேன். நார்மலாக வந்து விளக்கு ஏற்றும் போது எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு எவ்வளோ நேரம் விளக்கு ஏறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நார்மலாக வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே விளக்கு எரிய விடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு பூவை வச்சு சாமியை வந்து விளக்கை வந்து குளிர விடுவேன். எப்போதுமே வந்து நம்மளாக வந்து குளிர விடுறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.